சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் பிரசன்னா தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்ப்போம். பிரசன்னா, எத்தனை மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு? இதுகுறித்து விரிவான தகவலை சொல்லுங்க. தற்பொழுது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலே இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 8:30 மணியிலிருந்து 9:50 ரிஷப லக்னத்தில் கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் நாம் ராஜகோபுரத்தின் உச்சியிலே இருந்து தற்பொழுது நேரடி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இங்கே அனைத்து கும்பங்களும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். சிவாச்சாரியார்கள் இங்கே இந்த கும்பத்திற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காகவும் தற்பொழுது காத்திருக்கின்றனர். மேலும் இந்த மயிலாப்பூர் பகுதி முழுவதுமே திரளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு உள்ளனர். தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் இந்த ராஜகோபுரத்தையும் தவிர்த்து கபாலீஸ்வர சுவாமியினுடைய கோபுரம், கற்பகாம்பாள் கோபுரம், நர்தன விநாயகர், முருகர் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் உள்ள அந்த கோபுரத்தின் மேல் உள்ள கும்பத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு சிவாச்சாரியார்கள் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளதையும் நாம் காணலாம். அதே போல இந்த கோவில் முழுவதுமே கோவிலுக்குள்ளும் சிறப்பு சலுகையுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் உள்ளே அமர வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அனைத்து பரிவார தெய்வங்களுக்கான பூஜையும் இன்று காலை 5 மணி முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை 5 மணிக்கு 12ஆம் கால பூஜை நடந்ததை தொடர்ந்து கலச பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளையும் சிவாச்சாரியார்கள் செய்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இன்று சரியாக 8:30 மணியிலிருந்து 9:05 ரிஷப லக்னத்திலே இந்த ஒரு கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த கும்பாபிஷேகம் கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்பொழுது 2016ஆம் ஆண்டு இந்த கும்பாபிஷேகமானது நடைபெறுது. இந்த கும்பாபிஷேகத்தின் மூலம் சென்னை நகரம் முழுவதும் அனைத்து மக்களும் பல நன்மையை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இங்கே உள்ள பக்தர்கள் மத்தியிலே நிலவுகிறது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை 8:30 மணிக்கு தொடங்க உள்ளதாக செய்தியாளர் பிரசன்னா தெரிவிக்க கேட்டும். தொடர்ந்து கபாலீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் எஸ் ராஜா. ராஜா, கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்? எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? தேவார பாடல் பெற்ற புனித திருத்தலமான அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலினுடைய குடமுழுக்கு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த குடமுழுக்கை காணுவதற்காக ஏராளமான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து தற்பொழுது மயிலாப்பூர் நோக்கி வர தொடங்கியுள்ளனர். ஆகையால் காவல்துறையினர் தற்பொழுது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது மயிலாப்பூர் முழுவதுமாக குவிக்கப்பட்டுள்ளனர். ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏராளமான காவல்துறையினர் சீருடை அல்லாமலும் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் பக்தர்களுடைய வசதிக்காக ஆங்காங்கே பேட்டரி கார்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் பயன்படுத்துவதற்காக பேட்டரி கார் இங்கு வைக்கப்பட்டுள்ளது திருக்கோயிலை சுற்றி. அதேபோல் மயிலாப்பூரில் போக்குவரத்து மாற்றம் பெரிய அளவில் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர உள்ளதால் தற்பொழுது போக்குவரத்திலும் பெரிய அளவிலான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மயிலாப்பூர் அருகே உள்ள லஸ்கானர் பகுதியிலிருந்து இந்த மயிலாப்பூர் இந்த குளம் மற்றும் திருக்கோயில் வருவதற்கான போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நடந்துதான் வர வேண்டும். அதேபோல் மறுபுறமான மந்தவெளியிலும் அங்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வாகனங்கள் இங்கே உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. முழுவதுமாக தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் போலீஸ் காவல்துறையினுடைய கண்காணிப்பு வலயத்திற்குள் வந்துள்ளது. ஏராளமான காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலினுடைய குடமுழுக்கு.